எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம். எப்படியா நம்ம இந்த விஷயத்தை செய்யணும், செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு அவ்வளோ நம்ம ஆர்வமாக இருப்போம். ஆனால் இடையில பார்த்தோம்னா இன்னொரு நமக்கு எண்ணம் வந்துடும். அதாவது நம்மளால் முடியுமா, நம்ம செஞ்சிருமா, இந்த நம்ம எடுத்த அந்த கையில் இந்த ஒரு காரியத்தை நம்ம நிறைவேற்றிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டாலே அது நம்மளுக்கு மூலதனம் தான். அதாவது நம்மளை சுற்றி ஒரு படையே இருக்கிற மாதிரி. அதாவது நமக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும், எல்லாமே வசதி வாய்ப்பாக கிடைக்கும். ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மனசில் செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அதாவது என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும், அந்த வேலையை செய்ய முடியும். இருந்தாலும் இடையில மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நம்ம கரெக்டாக அந்த வேலையை செஞ்சிருவோமா, சரியான முறையில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளை அந்த வேலையவே நம்மளை செய்ய விடாமல் பண்ணிடும். அதாவது நம்ம இப்போ ஒரு செயலை செய்ய எண்ணுறோம் அப்படின்றாலே அந்த செயலை பற்றின சிந்தனை நம்ம முதல்ல மனசில் வளர்த்துக்கிறணும். இந்த வேலையை நமக்கு சரியாக செய்யணும், இந்த டயத்துக்குள்ள செய்யணும், இந்த நேரத்துக்குள்ள கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம செய்ய போகிற அந்த நல்ல செயலை பற்றி 1க்கு 10 தடவை மனசுக்குள்ளே அசைப்பட்டுகிட்டே இருந்துட்டு வச்சுக்கிறோங்களேன். அந்த வேலையை செய்கிறப்போ, அந்த இடத்துக்கு போகிறப்போ, அது அவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலுமே அவ்வளோ நம்மளுக்கு லேசான வேலையாக தெரிஞ்சிடும். அப்புறம் மனசு இப்படி சொல்லும், ஆடா இந்த வேலைக்கே நாம் போய் இவ்வளோ நம்ம பயந்தோம், இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எல்லாமே நம்முடைய மனங்கள் அதாவது நம்ம என்ன எண்ணுறோமோ அந்த எண்ணத்துக்கு இசைவாத்தான் அந்த மனமே நம்மளுக்கு உதவி செய்யும். அதனால் நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முடியாது, நம்ம செஞ்சுருவோமா, இது நம்மளால் நடத்தி காட்ட முடியுமா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது கண்டிப்பாக முடியும். அதாவது முடியும் என்கிற அந்த சொல் அதுவே நமக்கு மூலதனம். அதை விட நமக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அந்த முடிவுங்கிற அந்த மூலதனத்தை வச்சுக்கிட்டு நாம் நம்ம என்னென்ன நல்ல செயல்கள் செய்ய எண்ணுறோமோ அதெல்லாம் அழகான முறையில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அதாவது பார்த்தோம்னா இப்போ நம்ம நம்முடைய செய்கைகள் நல்ல செயலாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சிந்தனையாகவே இருக்கும். நம்ம எப்பயுமே நல்லதை நோக்கி நம்ம பயணம் நம்ம போனோம்னால அந்த இடத்துல நிறைய இடையூறுகள் தடைகள் வரத்தான் செய்யும். அதிலெல்லாம் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு அந்த முடியும் என்கிற அந்த ஒரு மூலதனம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம மனசுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை நம்ம சொல்லி பார்த்துக்கலாம், நிச்சயம் என்னால் இந்த வேலை செய்ய முடியும், என்னால் இதை பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம கஷ்டமான அந்த செயல்கள் கூட நமக்கு அவ்வளோ நம்ம ஈஸியாக அவ்வளோ லேசாக நம்மளால் செய்ய முடியும். ஒரு 90 வயது மூதாட்டி ஒருத்தரை பார்க்க நேருது. அவங்கள பார்க்குறப்போ அவங்க முதுகெல்லாம் கூனிருச்சு. அதாவது முதுமையோட முழு தோற்றத்துக்கும் அவங்க மாறிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து பேசும்போது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பேச்சில் இளமை தெரியுது. அதாவது பார்த்தோம்னா அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு 10 லிட்ரு தண்ணி உள்ள வாளியை அவங்களால தூக்க முடியுது. அவ்வளோ அவங்க குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் தாங்கம்மா, இந்த வாளியை நான் எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா, இல்லைம்மா என்னால் முடியுமா இந்த வேலையை செய்கிறதுக்கு, ஏம்மா இது கூட என்னால் செய்ய முடியாதா, நான் செய்வேம்மா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு. அப்போ மனசுக்கும் உடம்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லையோ, அதாவது நம்மளுடைய வயசு கூட கூட நம்மளுடைய தோற்றங்கள் மாறுபடுது. குழந்தைகள் ஒரு தோற்றம், அப்புறம் 10 பருவத்தில் ஒரு தோற்றம், அப்புறம் இளமையில் ஒரு தோற்றம், இப்படி நடுத்தர வயதில் ஒரு தோற்றம், முதுமையில் ஒரு தோற்றம், இப்படி நம்மளுடைய தோற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்முடைய மனசு என்றைக்கும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் போல் இருக்குது. அதாவது அந்த மனசுக்கு வயசு இல்லை போல். எனக்கு அந்த பாட்டியை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அப்படி ஒரு ஆச்சரியமும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது நம்முடைய உடம்புடைய தோற்றங்கள் வயோதிகம் கூடிக்கிட்டே போனாலும் நம்முடைய மனசு ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது. அதாவது அப்படின்னா நம்மளால் ஒரு செயலை முதுமையிலே செய்ய முடியும் அப்படின்னா நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். இப்போ எத்தனை பேர் வாக்கிங் போவாங்க, நடப்பாங்க, நடைப்பயிற்சி மேற்கொள்வாங்க, பார்த்தா ரொம்ப மெல்ல மெல்ல நடந்து வருவாங்க. நான் அம்மா கூட நினைக்கிற மாதிரி இருக்கும், ஏன் இவங்களால நடக்கத்தான் முடியலையே, எதுக்கு தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். அவங்க கடைசியில் வர்றவங்க அவங்க மற்ற பேரை பார்க்குறப்ப மனசில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. பார்த்தா ஒரு கட்டத்தில் பார்த்தா ரொம்ப வேகமாக நடந்து நம்மளோட முன்னாடி போவாங்க. அப்போ அவங்க மனசில் அந்த எண்ணம் வந்துடுது, ஏன் நம்மளால் முடியாது,
எல்லாரும் இவ்வளோ வேகமாக போகும்போது நம்மளால வேகமாக போக முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது உண்மையிலே வந்து அப்போ அந்த முடியும்ங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு மூலதனம். அதாவது ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்குமே மூலதனம் வந்து முடியுங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க நம்ம வந்து எண்ணினாலும் அந்த எந்த விஷயத்தை நம்ம நல்லபடியாக செய்யணும்னு நினச்சாலும் அந்த விஷயங்களை வந்து நாம் மனசுக்குள்ளே நம்ம வந்து அசை போட்டுக்கிறணும். அசை போட்டு அதனுடைய நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தி தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலேயும் நல்ல செயல்களை ரொம்ப ஒரு ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். அதாவது வந்து இந்த முடியும் என்பது வந்து சுறுசுறுப்பானவங்களோட சொத்து, முடியாது என்பது சோம்பேறிங்களோட சொத்து தான். அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து முடியாது நினச்சா தான் சோம்பேறித்தனமாக போகிறான். அதாவது முடியும்னு ஒருத்தன் நினைக்கிறப்ப தான் அவன் சுறுசுறுப்பாக இருக்கான். அதனால் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நாடி நம்ம வந்து ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கிறப்ப நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். முடியும் என்பது சுறுசுறுப்பானவரின் சொத்து, முடியாது என்பது சோம்பேறிகளின் சொத்து என்று கூறி என்னுடைய இன்னைக்குள்ள இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.